இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நீங்க சைன் பண்ண வேண்டிய எமர்ஜென்சி ஃபைல் 2 இருக்கு. அதுல ஒன்னு நமக்கு ப்ராஃபிட் வர ஃபைல், இன்னொன்னு நம்ம கம்பெனி செலவு செய்ய வேண்டிய நான் ப்ராஃபிட் ஃபைல். நீங்க எதுல முதல்ல சைன் பண்றீங்க? என்னோட சாய்ஸ் ப்ராஃபிட் ஃபைல் தான். எனக்கு அந்த 2 ஃபைல்ஸோட டீடைல் சொல்றீங்களா? கம்மிங் மந்த்ல ஒரு பெரிய டெண்டர் வருது. எல்லா கான்ட்ராக்டருமே அப்ளை பண்ணிட்டாங்க. நாம இன்னும் பண்ணல. ஏன் இன்னும் பண்ணல? வேணி மேடம் இந்த ஃபைல்ல சைன் பண்றதுக்கு யோசிச்சாங்க, டைம் கேட்டாங்க. ஏன்? இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம டீம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம கையில் இருக்கு. நமக்கு அந்த டெண்டர் ஈஸியா கிடைச்சிடும். பின்ன ஏன் அம்மா யோசிச்சாங்க? அது பர்சனல் மேட்டர்னு அம்மா சொன்னாங்க. வானதி, இந்த பேனா ரொம்ப ராசியான பேனா. நீ போடுற முதல் கையெழுத்து உனக்கு பெருமையை தேடி தரும் வானதி. சார், நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு கம்பெனி தான் நமக்கு பெரிய போட்டி. அது பெரிய தலைவலி. அதை மட்டும் நாம அடிச்சிட்டோம்னா வர ஃபைனான்சியர் இயர்ல நாம தான் டாப். நமக்கு போட்டியா இருக்க கம்பெனி எது? அது வேற யாரும் இல்ல, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சைன் பண்ணிட்டியா? இல்லம்மா. ஏன்? மா, என்னம்மா ஏன்னு கேக்குறீங்க? நான் இப்படி நம்ம கம்பெனியை ஜெயிக்க சைன் பண்ண முடியும்? எது நம்ம கம்பெனி? மா, என்ன நீங்க? நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேம்மா. நான் நிதானமா தான் பேசுறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம கம்பெனின்னு சொல்றியே, அது எது? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ நீ இப்ப இருக்கிற கம்பெனி? இது என் அம்மாவோடது. இல்ல, உன்னோடது. அங்க நடக்கிற நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, சண்டை சமாதானம் எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்ப. அதனால நீ சைன் பண்ண. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட போட்டி போடு. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். மா, அது எப்படிமா? உன் கம்பெனிய நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா உன் கம்பெனிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வச்சுக்கணும். அதுக்கு மத்த கம்பெனியோட போட்டி போடணும். தேங்க்யூ. மாப்ள, வானதி வந்ததும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்க மாப்ள. அவ எப்படி நம்ம டெண்டருக்கு போட்டி போடுறதுக்கு எதிரா வரலாம்? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் அவளாதான் செய்யறாளா, இல்ல ஒருவேளை உங்க அண்ணன் பின்னாடி இருந்து இதெல்லாம் செய்ய சொல்லி தோன்றாரா? அண்ணி, ஒரு நிமிஷம்.
நான் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போதும் நீ அம்மாவை பார்த்தது. உன் அத்தை வானதி முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரியான வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்க. என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் உங்ககிட்ட மறைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா மாப்ள? இப்படிதான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல நடிப்பா. ஏன் வானதி, உன்னை இந்த வீட்ல எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. பெத்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீ செய்யற காரியமா இது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இல்ல? நம்ம கம்பெனி கோட் பண்ணிருக்க அமௌண்ட்டை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதை விட குறைவான அமௌண்ட்டை கோட் பண்ணி டெண்டருக்கு உங்க கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. நீங்களும் லெட்டரை சைன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தல இல்லையா நீ? இல்ல. அவளுக்கு உறுத்தலா இல்ல. இதுல என்ன உறுத்தல்? இது ஒரு போட்டி. யார் வேணாலும் கலந்துக்கலாம். 300-400 பேர் டெண்டருக்கு வருவாங்க. ஆனா இவங்கள மாதிரி யாரும் துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. வானதி துரோகம் பண்ணல. அவ கம்பெனிக்கு அவ நியாயமா இருக்கா. சம்பந்தியம்மா, அவ அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்கறத நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணுங்க. வானதியை கையெழுத்து போட சொன்னதே நான் தான். பாத்தீங்களா மாப்ள, உங்க அம்மா பேச வேண்டியதெல்லாம் நல்ல நிறுத்தி நிதானமா தெளிவா பேசிட்டாங்க. கமுக்கம்மா, நீ இந்த வீட்ல ஒரு டம்மி பீஸ் தாண்டான்னு உங்களை பார்த்து சொல்லாம சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலீங்க மாப்ள. இப்போவாவது நீங்க முடிச்சுக்கோங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க மாப்ள. என்ன சேர்மன் மேடம், நேரம் ஆகுது, இன்னும் தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப சேர்மன்லாம் இல்ல, உங்க பொண்டாட்டி வானதியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பொண்டாட்டி மேடம்.